பைபிள் எப்படி நம்மோடு பேசும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பைபிள் பேசுமா அப்படின்னா நிச்சயமா பேசுங்க. நம்ம ஜெபத்தோடு கூட பைபிளை வாசிக்கும் போது நம்மிடம் உள்ள கேள்விக்கான பதில் நாம் படிக்கும் வேதாகம பகுதியிலிருந்தே நமக்கு கிடைக்கும். உதாரணமாக நான் பாத்தீங்கன்னா பைபிளை வரிசையாக படிக்கும் ஒரு நபர். சரியா, இன்றைக்கு இந்த இடத்துல நாளைக்கு இந்த பக்கம் அப்படின்னு போகாம ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முதலிலிருந்து படிக்கும் பழக்கம் உள்ளவன். அப்போ இன்றைக்கு என் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. எனக்கு பிறந்த நாள் வந்தது. அதனால இந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் நான் எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் உற்சாகமாக செய்ய வேண்டும், ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் என்னிடத்தில் இல்லையே அப்படின்ற கேள்வியோடு நான் பைபிளை படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் பேசினார். எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் என்னோடு பேசினார். இப்படிதாங்க உங்களோடும் தேவன் இந்த பைபிளின் மூலமாக பேசுவார். ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பைபிளை தொடர்ந்து ஜெபத்தோடு வாசிங்க. தேவன் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். இந்த பைபிள் ஒரு பேசும் புத்தகங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.